ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். தை அமாவாசையோட சிறப்புகளும் வீட்டில் பணம் சேர தை அமாவாசை அன்று செய்ய வேண்டிய சில விஷயங்களை பற்றி தாங்க இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். மாதம் அமாவாசை வந்தாலும் 3 அமாவாசைகள் மிகவும் சிறப்பானதாக கருதப்படுதுங்க. ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை மற்றும் தை அமாவாசை, இந்த 3 அமாவாசைகளும் மிகவும் சிறப்பானதுங்க. அமாவாசை அன்று நம் வீட்டில் இருந்த முன்னோர்களுக்கு படையல் வைத்து அவர்களை வணங்கினால் நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடுங்க. இந்த வருடம் தை அமாவாசையானது வெள்ளிக்கிழமை அன்று வருவதால இந்த தை அமாவாசை இன்னும் மிகவும் சிறப்பானதாக கருதப்படுதுங்க. பிப்ரவரி 9 வெள்ளிக்கிழமை வரக்கூடிய இந்த தை அமாவாசையில் நாம் நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் சிறப்பானதுங்க. இந்த தை அமாவாசை அன்று நம் அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று சிவனை வழிபட்டால் மிகவும் நல்லது. சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் ஆற்றிய 2 முக்கியமான திருவிளையாடல்கள் நிகழ்ந்த தினம்தாங்க இந்த தை அமாவாசை. எனவே இந்த தை அமாவாசை அன்று சிவன் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவதால் மிக மிக சிறப்பு வாய்ந்ததாக இருக்குங்க. திருக்கடையூரில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று அவரை வழிபடுதல் நமக்கு ஏற்றும் அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்யுங்க. உதாரணமாக யமபயம், நோய் சம்பந்தமான பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், மற்ற சங்கடங்கள் என அனைத்தும் நீக்குங்க. இந்த தை மாதமானது போற்றுதலுக்குரிய மாதம் அப்படின்னு கூட கருதப்படுதுங்க. ராசி சுழற்சியில் 10வது மாதமான இந்த தை மாதம் நிறை மாதம் என்றும் அழைக்கப்படுங்க. விவசாயத்திற்கு மட்டுமல்லாமல் மற்ற அனைத்திற்கும் மிகுந்த உகந்த மாதம் தாங்க இந்த தை மாதம். நாம் தொட்ட காரியங்கள் அனைத்தும் கைகூட இந்த தை அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு படையலிட்டு நம்ம வழிபடலாங்க. தை அமாவாசை அன்றுதான் முன்னோர்கள் அனைவரும் மேலோகத்திற்கு அனுப்பப்படுவார்கள். எனவே முன்னோர்களுடைய ஆசியை பெற உகந்த நாள் இந்த தை அமாவாசைங்க. திருக்கடையூரில் யமனை வதம் செய்த மாதிரி கால சம்ஹார மூர்த்தியாக சிவபெருமான் காட்சியளிப்பாருங்க. இந்த தை அமாவாசை அன்று அபிராமி அந்தாதி பாடல் பாடுவது மிகவும் சிறப்பானது. சின்ன குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரை அனைவரும் இந்த அபிராமி அந்தாதி பாடலை பாடி முன்னோர்களை வழிபடலாங்க. சிவபெருமான் காட்சியளிக்கக்கூடிய அந்த திருக்கடையூரில் தான் அபிராமி அந்தாதி பாடல் அரங்கேற்றப்பட்டதுங்க. அபிராமி அந்தாதி பாடலில் இருக்கக்கூடிய 100 பாடல்களில் ஒரு பாடலில் முடியக்கூடிய அதே வார்த்தையில் இருந்து மற்ற பாடல்களில் தொடக்கம் ஆரம்பிக்குங்க. இதுதாங்க அபிராமி அந்தாதி என அழைக்கப்படுது. இந்த அபிராமி அந்தாதி பாடல்கள் அனைத்தும் ஒரே இரவில் அரங்கேற்றப்பட்டது. எனவே இத்தகைய சிறப்புமிக்க அபிராமி அந்தாதியை தை அமாவாசை அன்று பாடுவது மிகவும் சிறப்பானதுங்க. முழுவதுமாக அனைத்து பாடல்களையும் பாட முடியவில்லை என்றாலும் ஏதாவது ஒரு பாடலையாவது பாடுவது ரொம்ப சிறந்ததுங்க. தை அமாவாசை இந்த வருடம் தை வெள்ளிக்கிழமையில் வருவதால நம் பூஜை அறையில் இந்த ஒரு பொருளை வைத்தால் நம் வீட்டில் செல்வமழை பொழியுங்க. அது என்ன பொருள் என்றால் பச்சை கற்பூரம் தாங்க. இந்த பச்சை கற்பூரத்தை நாம் பூஜை அறையில் மட்டும் இல்லாமல் இன்னும் சில இடங்கள்லையும் வைக்கணுங்க. முதல்ல பூஜை அறையில் உள்ள நாணயங்களை போட்டு வைக்கும் பாத்திரத்தில் பச்சை கற்பூரத்தை போட்டு வைக்கணுங்க. அடுத்து நம் வீட்டில் தங்க நகைகள், பணம் வைத்துள்ள இடத்துல பச்சை கற்பூரத்தை வைக்கணும். மேலும் நாம் உபயோகப்படுத்தும் பர்ஸ்களிலும் இந்த பச்சை கற்பூரத்தை வைக்கணுங்க. அப்படி வைத்தால் நம் வீட்டில் செல்வமழை பொழியும். தை அமாவாசை அன்று திருக்கடையூர் சென்று வழிபடுவார்கள். அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தயிர் சாதத்தை அன்னதானமாக வழங்குவது மிகவும் சிறப்பானதுங்க. நாம் இந்த முறையில் காலை நேரத்தில் முன்னோர்களுக்கு வழிபட்டு படையலிடுவது, மாலை நேரத்தில் இந்த பச்சை கற்பூரத்தை பூஜை அறையில் வைத்து பயன்படுத்துவது போன்ற விஷயத்தை செய்தால் நம்முடைய சாபதோஷங்கள் நீங்கி முன்னோர்களோட ஆசையை பெறலாங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். அனைவருக்கும் நன்றி.